ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் பகுதி தாங்க பார்க்குறோம். இதில் சின்னதாக ஒரு டிசைன்ஸ், அதாவது ஃப்ளவர் அண்ட் லீஃப் வர மாதிரி ஒரு டிசைன்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிசைன்ஸில் வந்து ஃப்ளவர்ஸ்க்கு மட்டும் குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ப்ளவுஸோட கரைப்பகுதியில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒவ்வொரு 1 இன்ச்சுக்கும் கேப்பில் வந்து ரைஸ் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வரேங்க. இது எல்லாம் வந்து ஜரி ஒர்க்கில் பண்ணிட்டு வரேன். இந்த ப்ளவுஸ் வந்து டார்க் க்ரீன் கலர் உள்ளதுங்க, அதாவது டார்க் பாட்டில் க்ரீன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கலர் உள்ள ஒரு ப்ளவுஸ் தான். ஆனால் வீடியோவில் வந்து கலர் வேரியேஷன் தெரியுதுங்க, லைட் கலராக இருக்குது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களாலையும் இதை போட முடியும். இப்போ இந்த ஒரு ரோ போட்டு முடித்தாச்சு. அடுத்தடுத்து இதே டிசைன்ஸை 3 ரோ வர மாதிரி போட்டு முடிக்கணுங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போட்டு முடிக்கலாம். அடுத்தடுத்த ரோ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது அதில் பீட்ஸ் மட்டும் கொஞ்சம் நகர்த்தி தைக்கணுங்க. அதாவது இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோலையும் செகண்ட் ரோ, தேர்ட் ரோ அது வந்து கொஞ்சம் கிராஸாக வருங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராஸாக வர மாதிரி கொஞ்சம் நகர்த்தி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்ததான் வந்து நம்ம கம்மை அப்ளை பண்ணி சுகர் பீட்ஸ் செயினை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி ஒட்டணுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்டிச்சஸ்க்கு இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம இந்த மாதிரி கம்மை அப்ளை பண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு செயினை வந்து கட் பண்ணி ஒட்டணுங்க. இது ட்ரை ஆன பிறகு நான் வரைஞ்சிருக்க அந்த டிசைன்ஸில் ஃப்ளவர்ஸ்லேயும் லீஃப்லேயும் நான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெம்ஸ்லாம் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்து இந்த குந்தன் ஸ்டோன் சுற்றி வந்து 8 கட் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து நார்மல் நீடில் தான் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இந்த பீட்ஸ் வந்து குந்தன் ஸ்டோன் சுற்றி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணுங்க. 2-3 இடத்துல இந்த ஸ்டிச்சஸை போட்டால் போதும், கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்ததாக வந்து இந்த இதழ் இருக்கு இல்லைங்களா, இந்த கர்வ் மாதிரி வர அந்த இதுக்கு வந்து 9 பீட்ஸ் எடுத்துருக்கேங்க. 3 இடத்துல அந்த ஸ்டிச்சஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நமக்கு தேவையானது நான் வந்து 6 பீட்ஸ் எடுத்திருக்கேங்க. உள் ரோக்கு பாருங்கள், இந்த மாதிரி உள்ளேயும் நான் அதை ஃபில் பண்ணுற மாதிரி 6 பீட்ஸ் எடுத்து நான் அந்த ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. இதுவும் இந்த 2 ரோவும் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் இங்கே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் உள்ளேருந்து வெளிப்பக்கம் வந்து ஸ்டிச் பண்ணுறேங்க. இது ரெண்டும் சேர்ந்தா மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி இந்த 5 இதழுக்கும் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதை இந்த மாதிரி வந்து ஆரி நீடர்லேயும் பண்ணலாம். பட் அது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து அதாவது வந்து நாட் போட்டுகிட்டே வரணுங்க, அப்போ தான் வந்து அது ஃபிக்ஸ் ஆகும். அதனால் அந்த மாதிரி பண்ணிகிட்டே வர்றது டைம் ஆகுன்றதுனால நம்ம நார்மல் நீடில் இதை ஃபில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் முடியுங்க. க்ரீன் கலர் ஷைனிங் பீட்ஸ் தாங்க அது. இந்த ஃப்ளவர்ஸ் முடிஞ்சிருச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததாக வந்து நான் லீஃப்க்கு வந்து ரைஸ் பீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேங்க. பாருங்கள், இந்த லீஃபில் வந்து 5 பீட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த இது வந்து ஆரி நீடில் தான் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லா லீஃப்க்குமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அவர் வந்து பார்க்குறதுக்கு லீஃப் மாதிரியே இருக்குங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த கஸ்டமர் வந்து எல்லாமே வந்து பீட்ஸ் ஒர்க்லேயே பண்ணி கொடுங்க அப்படின்னு நாங்கள் இந்த மோட்டிஃப் டிசைன்ஸை வந்து பீட்ஸ் ஒர்க்லேயே பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேங்க. ஒவ்வொரு லீஃப்க்கும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரணுங்க. இது ஃபாஸ்ட்டாகவும் முடியும். இந்த மாதிரி பண்ணி முடிக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த டிசைன் சூப்பராக வந்திருக்கு. அடுத்ததாக வந்து இந்த டிசைன்ஸை சுற்றி வந்து
இந்த லாங் பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பீட்ஸை யூஸ் பண்ணி அது மேலே வந்து 4 சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி பட் மாதிரி தெரியும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸை வந்து பண்ணியிருக்கேன். இந்த மோட்டிவ் டிசைன்ஸ் சுற்றி வந்து இந்த கையில் வந்து இதே தாங்க, இந்த பீட்ஸ் தான் இந்த மாதிரி அங்கங்கே வந்து கேப் விட்டு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேங்க. இது வந்து நார்மல் நீடில் தான் இதை ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இந்த டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஆரி ஒர்க் கற்றுக்கிறேன் அப்படின்றவங்களா இருந்தால், ஆரி ஒர்க் டிசைன்ஸ் பண்ணணும், நானும் என்னுடைய ப்ளவுஸுக்கு நான் போட்டுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அப்படிப்பட்டவங்க எல்லாருமே வந்து இந்த டிசைனை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலேயும் போட முடியும், உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னுடைய சேனலை டெவலப் பண்ண இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.